ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஜாப் ஜேர்னி தமிழ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வர ஹை கோர்ட்ல இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்க ஜாப் ரெக்யர்மெண்ட் நோட்டிபிகேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த நோட்டிபிகேஷன்ல உங்களுக்கு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா நீங்க டிப்ளமோ, ஐடிஐ, டிகிரி படிச்சிருந்தீங்கனாலே போதும், தாராளமா அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் ஃபீல்ட் ரிலேட்டடா படிச்சிருக்க கேண்டிடேட்ஸுக்கு இது ஒரு சூப்பரான சான்ஸா இருக்கும். அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட்டா நமக்கு ஏப்ரல் 30, 2026 வரையும் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், எப்படி அப்ளை பண்றது, அதர் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம கிளியரா பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்க நம்ம சேனலுக்கு நீங்க கொடுக்குற ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைபும் நெக்ஸ்ட் வீடியோ நாங்க போடுறதுக்கு எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும். கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டட் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களை ஃபாஸ்டா ரீச் ஆயிடும். இந்த நோட்டிபிகேஷன் உங்களுக்கு ஹைகோர்ட் பார்ட்னர்ல இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான எக்ஸாமினேஷன் 2026ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 25 மார்ச் 2026 அன்னைக்கு இந்த நோட்டிபிகேஷன் நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபை நீங்க அப்ளை பண்றதுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பனிங் டேட்டா 1 ஏப்ரல் 2026ல இருந்து லாஸ்ட் டேட்டா 30 ஏப்ரல் 2026 வரை நமக்கு 1 மந்த் பீரியட் கேப் கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணிக்கிறதுக்கு. அப்ளிகேஷன் சார்ஜஸ் பே பண்றதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 2 டேஸ் கொடுத்து 2 மே 2026 வரை நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் டேட்லாம் லேட்டரா அனௌன்ஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன்ல டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு உங்களுக்கு டோட்டலா 53 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு உங்களுக்கு சேலரியா ஸ்டார்டிங்கே 29,200ல இருந்து மேக்ஸிமம் 92,300 வரையும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 7th பே மேட்ரிக்ஸ் வைஸ் சேலரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் உங்களுக்கு அதர் கவர்மெண்ட் அலவன்சஸ் எல்லாமே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இங்க மேல கொடுத்த 53 வேகன்சிஸ் கம்யூனிட்டி வைஸ் ரிசர்வேஷன்ஸ் வைஸ் ஸ்பிட் பண்ணி இங்க கொடுத்துருக்காங்க. அன்ரிசர்வ்க்கு டோட்டலா 24 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதுல உமன்ஸுக்கு 8 வேகன்சிஸ் ஸ்பிட் பண்ணியிருக்காங்க. எஸ்சி கேண்டிடேட்ஸுக்கு 8 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுல 3 வேகன்சிஸ் உமன்ஸுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்டிக்கு 1 வேகன்சி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்ட் கேஸ்டுக்கு 9 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுல 3 வேகன்சி உமன்ஸுக்கு ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. பிசிக்கு 6 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுல 2 வேகன்சி உமன்ஸுக்கு ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 5 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுல 1 வேகன்சி உமன்ஸுக்கு ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. டோட்டலா உங்களுக்கு 53 வேகன்சிஸ்ல 17 வேகன்சிஸ் உமன்ஸுக்கு ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த 53 வேகன்சிஸ்ல உங்களுக்கு லோகோமோட்டா டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸுக்கு 4% ரிசர்வ் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாபுக்கு நீங்க ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட அபிஷியல் கோர்ட் வெப்சைட்ல போயிட்டு தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதர் லிங்க்ஸ் இதுல அப்ளை பண்ணா கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. 1 ஏப்ரல் 2026ல இருந்து 2 மே 2026 வரையும் தான் நமக்கு டைம் இருக்கு. அதுக்கப்புறம் எந்த நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆர் மாடிஃபிகேஷன் ஏதாவது பண்ற மாதிரி உங்களுக்கு ஐடியாஸ் இருந்ததுன்னா அது எதையுமே அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட்டா 30 ஏப்ரல் 2026 வரையும் தான் நமக்கு டைம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் ஒன்லி 1 அப்ளிகேஷன் தான் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. மோர் தென் 1 அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிருக்கீங்கன்னா நீங்க லாஸ்டா அப்ளை பண்ண அப்ளிகேஷனை கன்சிடர் பண்ணிப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதர் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிடுவோம், அதுக்குள்ள ஃபீஸ் பேமெண்ட் எதுவுமே ரீஃபண்டபிள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மேல மென்ஷன் பண்ணிருக்க நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் டெம்பரரி பேசிஸ்ல தான் கொடுத்துருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட ஹையர் ரிசர்வ்ஸுக்கு அந்த கரண்ட் டைம்ல என்ன வேகன்சிஸ் இருக்கோ அதை இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாபுக்கான எலிஜிபிள் கிரைட்டீரியாஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க அப்ளை பண்ணணும்னா இந்த ஜாபுக்கு நீங்க கம்பல்சரி ஒரு இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். பிளஸ் உங்களோட கேரக்டர்ஸ் எல்லாமே ஹைகோர்ட்டுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட மேரிட் ஸ்டேட்டஸ்ல நீங்க மோர் தென் 1 ஒய்ஃப் ஆர் ஏதாவது அஃபேர்ஸ்ல இருக்கீங்கிற பட்சத்துல நீங்க இதுக்கு நாட் எலிஜிபிள்னு சொல்லிட்டாங்க. பிசிக்கல் ஃபிட்னஸா உங்களுக்கு குட் மென்டல் அண்ட் பிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ள டாக்குமெண்ட்ஸும் நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட் பத்தி இங்க கொடுத்திருக்காங்க. கேண்டிடேட் மினிமம் 18 இயர்ஸ் குறையாம இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்ஸ் எல்லாமே ரிசர்வேஷன்ஸ் படி இங்க ஸ்பிளிட் பண்ணி கொடுத்திருக்காங்க. அன்ரிசர்வ் அண்ட் இடபிள்யூஎஸ் மேல் கேண்டிடேட்டுக்கு மேக்ஸிமம் 37 இயர்ஸ் வரை ஏஜ் லிமிட் கொடுத்திருக்காங்க. அன்ரிசர்வ் இடபிள்யூஎஸ் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு மேக்ஸிமம் 40 இயர்ஸ் ஏஜ் லிமிட் கொடுத்திருக்காங்க. பிசி அண்ட் இபிசி கேண்டிடேட்ஸுக்கு மேக்ஸிமம் 40 இயர்ஸ் வரை ஏஜ் லிமிட் கொடுத்திருக்காங்க. எஸ்சி அண்ட் எஸ்டி கேண்டிடேட்டுக்கு மேக்ஸிமம் 42 இயர்ஸ் வரை ஏஜ் ரிலாக்சேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஆல்ரெடி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் பீகார் கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல இதெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷன்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸுக்கு மேக்ஸிமம் 10 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ஹைகோர்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க கேண்டிடேட்ஸுக்கு எந்த ஏஜ் ரிலாக்சேஷனும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க மேல மென்ஷன் பண்ண ஏஜ் ரிலாக்சேஷன்ஸ்ல ஏதாவது கிளைம் பண்றீங்கன்னா அதுக்குள்ள ப்ராப்பரான சர்டிபிகேட் நீங்க சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க
எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டா இருக்கீங்க, ஏஜ் ரிலாக்சேஷன்ஸ் அப்ளை பண்றீங்கன்னா அதுக்குள்ள உங்களோட கேஸ்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் நீங்க சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. டிசேபிள்டு பர்சனா இருந்தீங்கன்னா அதுக்குள்ள சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாபுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிள் கண்டிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா நீங்க பிசிஏ, ஐடிஐ, டிப்ளமோ ஹோல்டரா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுல ஏதாவது ஒரு குவாலிஃபிகேஷன் நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இது ரிலேட்டடா படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் உங்களுக்கு மினிமம் 1 இயர் பீரியட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அந்த பர்டிகுலர் ஃபீல்டுல. இங்க மென்ஷன் பண்ணிருக்க ஸ்பெசிஃபைடு கோர்ஸ்ல தான் நீங்க ஏதாவது கம்ப்ளீட் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதர் கோர்சஸ்ல ஏதாவது நீங்க படிச்சிருந்தீங்கன்னா உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ்லயும் ஹை கோர்ட் ரிசர்வ்ஸ்க்கு சேஞ்ச் ஆர் மாடிஃபை பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் ப்ரிஃபரன்ஸா டெரிட்டரியல் ஆர்மில மினிமம் 2 இயர்ஸ் ஆர் அதுக்கு மேல ஒர்க் பண்ண கேண்டிடேட்ஸுக்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நேஷனல் கேடட் கார்ப்ஸ்ல ஒர்க் பண்ண கேண்டிடேட்ஸ் அவங்க பி சர்டிபிகேட் வச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கும் சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாபுக்கான ரிசர்வேஷன்ஸ் பத்தி இங்க கொடுத்திருக்காங்க. இந்த ஜாபை ஃபுல்லா அவங்க ரிசர்வேஷன்ஸ்ல ஸ்பிட் பண்ணிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. பர்சன்டேஜ் ஆஃப் ரிசர்வேஷன்ஸ் இங்க கொடுத்திருக்காங்க. எஸ்சி கேண்டிடேட்ஸுக்கு 60%, எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 1%, இபிசி கேண்டிடேட்டுக்கு 8%, பிசி கேண்டிடேட்டுக்கு 12%, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டுக்கு 10% பிரிச்சிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மேல ரிசர்வ் பண்ணிருக்க உமன்ஸ்க்கான ரிசர்வேஷன் எல்லாமே அவங்க பீகார்லயே பர்மனன்ட் ரெசிடென்டா இருக்க கேண்டிடேட்ஸுக்கு மட்டும்தான் அப்ரூவல் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதர் கேண்டிடேட்ஸுக்கு அப்ளை ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கேண்டிடேட் இதை கிளைம் பண்றப்ப அவங்க கேஸ்ட் சர்டிபிகேட், கமர்ஷியல் சர்டிபிகேட், பர்மனன்ட் ரெசிடென்சி சர்டிபிகேட் இதெல்லாம் சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா நீங்க இன்கம் அண்ட் அசெட் சர்டிபிகேட் எல்லாம் சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்க அப்ளை பண்றப்ப சப்மிட் பண்ற எல்லா டாக்குமெண்ட்ஸுக்கும் இஷ்யூட் டேட்டா 30 ஏப்ரல் 2026க்கு முன்னாடி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இஷ்யூ ஆக போதுன்னா அதெல்லாம் எதுவுமே கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. நீங்க இடபிள்யூஎஸ், என்சிஎல் இந்த மாதிரி சர்டிபிகேட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்றப்ப ரெவன்யூ ஆபீசர் அந்த சர்டிபிகேட் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த சர்டிபிகேட் எல்லாமே நீங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வரப்ப எடுத்துட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த ஜாபுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் பத்தி கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட், ட்ரேட் அண்ட் ஸ்கில் டெஸ்ட், ஒர்க் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட், இன்டர்வியூ இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் ரொம்ப ஹையா இருக்குங்கிற பட்சத்துல உங்களுக்கு ஸ்டார்டிங்ல ஸ்கிரீனிங் அண்ட் பிரிலிமினரி டெஸ்ட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு அளவா கேண்டிடேட்ஸ் ஷார்ட் லிஸ்டிங் பண்ணி நெக்ஸ்ட் உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட், ட்ரேட் டெஸ்ட், ஸ்கில் டெஸ்ட், இன்டர்வியூ இதெல்லாம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட், ட்ரேட் டெஸ்ட், ஸ்கில் டெஸ்ட், ஒர்க் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட், இன்டர்வியூ டெஸ்ட்லாம் நீங்க ஸ்கோர் பண்ற மார்க்கை பேஸ் பண்ணி தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங்ல இருக்க ஸ்கிரீனிங் டெஸ்ட்லாம் உங்களுக்கு ஒரு ஷார்ட் லிஸ்டிங் பண்றதுக்கான டெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் சொல்லியிருக்காங்க. பிரிலிமினரி டெஸ்ட்ல நீங்க 40% ஸ்கோர் பண்ணிருக்கணும். ரிட்டன் டெஸ்ட்ல நீங்க 40% ஸ்கோர் பண்ணிருக்கணும். ட்ரேட் டெஸ்ட், ஸ்கில் டெஸ்ட், ஒர்க் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்லயும் நீங்க 40% ஸ்கோர் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூல நீங்க 30% மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சிலபஸஸ் எல்லாமே உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாபுக்கான ஃபீஸ் பேமெண்ட் பத்தி சொல்லியிருக்காங்க. அன்ரிசர்வ் பிசி, இபிசி, இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ்க்கு 1100 rupees அப்ளிகேஷன் சார்ஜஸும், எஸ்சி எஸ்டி லொகோமோட்டா டிசேபிலிட்டி பர்சன்ஸ்க்கு 550 rupees அப்ளிகேஷன் சார்ஜஸும் சொல்லியிருக்காங்க. பேமெண்ட் எல்லாமே நீங்க ஆன்லைன் மோட்ல தான் பண்ற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா எந்த சிச்சுவேஷன்ல ரீஃபண்டபிள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ஃபீஸ் பேமெண்ட்டுக்கு இந்த கேஸ்ட்ல ஏதாவது கிளைம் பண்றீங்கன்னா அதுக்குள்ள சர்டிபிகேட் நீங்க சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாப்க்கான சென்டர்ஸ் உங்களுக்கு பாட்னால தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அதிகமா அப்ளை பண்றப்ப இவங்களோட ஹையர் அபிஷியல்ஸ் வேணும்னா அதர் சிட்டிஸ்லயும் கன்சிடர் பண்ணி எக்ஸாம் வைக்க சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. இந்த எக்ஸாம்ஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் ஆகுது, இல்ல எக்ஸாம் டேட் ஏதாவது சேஞ்சஸ் ஆகுது, அதர் டீடைல்ஸ் ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா அவங்களோட அபிஷியல் ஹைகோர்ட் வெப்சைட்ல தான் அப்லோட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஃப்ரீக்வெண்டா செக் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு, டிக்ரீஸ் பண்றதுக்கு, மாடிஃபை பண்றதுக்கு எல்லாத்துக்குமே அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் பேட்டர்ன்ஸ்லயும் சேஞ்ச் பண்றதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்களோட ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கேர்ஃபுல்லா ரீட் பண்ணிட்டு அவங்க சிலபஸ் எல்லாம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களை அப்ளை பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் எந்த கேன்சலேஷனும் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இன்டர்வியூக்கு வரீங்கிற பட்சத்துல உங்களோட ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் பண்ணி எடுத்துட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 8 காப்பீஸ் எடுத்துட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்றப்ப அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரிஜினல் எடுத்துட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அதுல எந்த சேஞ்சஸும் ஆயிருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம் ஹாலுக்குள்ள போன், பேப்பர்ஸ், ப்ளூடூத் டிவைஸ், ஸ்மார்ட் வாட்ச் டிவைஸ் எதுவுமே அலோடு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்க ஏதாவது இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் லீட் பண்றப்ப உங்களை அங்கேயே டெர்மினேஷன் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கான ரெக்யர்மெண்ட் ஃபைனல் லிஸ்ட் எல்லாமே 1 இயர் பீரியடுக்கு அவங்களோட அபிஷியல் வெப்சைட்ல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம்ஸ்க்கான உங்களுக்கு சிலபஸ் பத்தி இங்க கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு ஸ்டார்டிங்ல ஸ்கிரீனிங் அண்ட் பிரிலிமினரி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ஸ்கிரீனிங் அண்ட் பிரிலிமினரி டெஸ்ட்டுக்கான பேட்டர்ன்ஸ் இங்க கொடுத்திருக்காங்க. ஜெனரல் அவேர்னஸ் 15 கொஸ்டின்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ரீசனிங் அண்ட்
குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் உங்களுக்கு 10 கொஸ்டின்ஸ் இருக்கும்னு சொல்லி, ஜெனரல் இங்கிலீஷ் உங்களுக்கு 15 கொஸ்டின் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் 16 கொஸ்டின்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலா உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் 100 மார்க்ஸ்க்கு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுல 40 மார்க் குவாலிஃபிகேஷன் மார்க்கா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு 2 ஹவர் டியூரேஷனுக்கு நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அதுல ஃபில்டர் ஆகி வர கேண்டிடேட்ஸ்க்கு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் MCQ பேஸ்ல தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 200 கொஸ்டின்ஸ் 200 மார்க்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுல குவாலிஃபிகேஷன் மார்க்கா 80 மார்க்ஸ் கன்சிடர் பண்ணிப்போம்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் 2 ஹவர் பீரியட் தான் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ட்ரேட் ஸ்கில் டெஸ்ட் ஒர்க் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் 100 கொஸ்டின்ஸ் 100 மார்க்ஸ்க்கு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுல 40 மார்க்ஸ் இருக்கிறவங்களை கன்சிடர் பண்ணிப்போம்னு சொல்லியிருக்காங்க. 1 ஹவர் டியூரேஷன் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இன்டர்வியூ 30 மார்க்ஸ்க்கு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுல 9 மார்க் எடுக்கிறவங்களை கன்சிடர் பண்ணிப்போம்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ஒரு குவாலிஃபிகேஷன் மார்க் தான் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு டோட்டலா 330 மார்க் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்கிரீனிங் அண்ட் பிரிலிமினரி டெஸ்ட்ல 100 கொஸ்டின்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுல 40 மார்க்ஸ் இருக்கிற கேண்டிடேட்ஸ் செலக்ட் பண்ணிப்போம்னு சொல்லியிருக்காங்க. இதுல நெகட்டிவ் மார்க் உங்களுக்கு உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. 1:4 ரேஷியோல நெகட்டிவ் மார்க் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி இன்டு 10 ரேஷியோல உங்களை இதுல இருந்து செலக்ட் பண்ணிப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதுல ஷார்ட் லிஸ்டிங் ஆகி வர கேண்டிடேட்ஸுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜஸ் ரிட்டன் டெஸ்ட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது 200 மார்க்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுல 80 மார்க் குவாலிஃபிகேஷன் மார்க் சொல்லியிருக்காங்க. இதுல டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ்ல உங்களுக்கு 6 டைம்ஸ் ஹையர்ல ஷார்ட் லிஸ்டிங் பண்ணிப்போம்னு சொல்லியிருக்காங்க. இதுல செலக்ட் ஆகி வர கேண்டிடேட் ஸ்கில் டெஸ்ட், ட்ரேட் டெஸ்ட், ஒர்க் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கு செலக்ட் பண்ணிப்போம்னு சொல்லியிருக்காங்க. இது உங்களுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சில 3 டைம்ஸ்ல செலக்ட் பண்ணி அதுல வர கேண்டிடேட்ஸ் இன்டர்வியூக்கு கால் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் மேல சொன்ன இந்த ஸ்டேஜஸ் எல்லாத்துலயும் ஈக்குவல் மார்க் யாராவது கேண்டிடேட் ஸ்கோர் பண்ணிருக்காங்களோ அவங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு கன்சிடர் பண்ணிப்போம்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூல ஹையர் ஸ்கோர் பண்ற கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு ஃபைனல் மெரிட் லிஸ்ட் கிரியேட் பண்ணி அவங்கள ஜாபுக்கு எடுத்துப்போம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இங்க ரிட்டன் டெஸ்ட் போல சிலபஸஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. உங்களோட கோர் சப்ஜெக்ட்ல தான் சிலபஸஸ் கொடுத்திருக்காங்க. ப்ரோக்ராமிங் ஃபண்டமெண்டல், டேட்டா ஸ்ட்ரக்சர், வெப் டெக்னாலஜி அண்ட் விஷுவலேஷன், கம்ப்யூட்டர் நெட்வொர்க், கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் அண்ட் ஆர்கிடெக்சர், ஹார்ட்வேர் டிவைஸ் இன்ஸ்டாலேஷன் அண்ட் டேட்டா பேஸ், இது ரிலேட்டடா தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாப் நீங்க எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். உங்களோட அபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம் கிளிக் பண்ணி அப்ளை ஆன்லைன் கொடுத்து நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாபுக்கு நீங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ரீசெண்டா எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, உங்களோட சிக்னேச்சரை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க 10th 12th மார்க் ஷீட், உங்களோட டிப்ளமோ சர்டிபிகேட், ITI சர்டிபிகேட், இதுக்குள்ள கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட், மார்க் ஷீட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட், நீங்க ஆல்ரெடி ஏதாவது கவர்மெண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுக்குள்ள நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட், கேஸ்ட் சர்டிபிகேட், EWS கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா அதுக்குள்ள சர்டிபிகேட், அதர் எல்லாம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அதெல்லாம் என்னென்ன ஃபார்மேட்ல என்னென்ன சைசஸ்ல அப்லோட் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் லிங்க், இவங்களோட அப்ளிகேஷன் லிங்க், இவங்களோட அபிஷியல் வெப்சைட் லிங்க் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.